அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான பதிவில் அல்லாஹ்வினுடைய அன்பையும் இன்னும் நாம் நினைக்கக்கூடிய நபருடைய அன்பையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு மேஜிக் வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கு நம்மள பலரோட பிரச்சனை நம்ம விரும்பக்கூடியவரோட அன்பு நமக்கு கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறது தான். அது நம்மோட இரத்த பந்த உறவுகள்கிட்டயே இப்போல்லாம் நிறைய இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையில கூட இந்த பிரச்சனை தான் போயிட்டுருக்கு. என்னுடைய கணவன் என் மேலே அன்பா இல்லை, என்னோட மனைவி என் மேலே அன்பா இல்லை, என்னுடைய பிள்ளைங்கள் என் மேலே அன்பா இல்லை, இன்னும் இரத்த பந்த உறவுகள் என்கிட்ட அன்பா இல்லை, இன்னும் நான் விரும்பக்கூடிய என்னோட தோழன் தோழி என்கிட்ட அன்பா இல்லை அப்படிங்கிறது தான். அப்படிப்பட்ட நாம் விரும்பக்கூடிய நபரோட அன்பை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அழகான திக்ரை தான் பார்க்க போகிறோம். இந்த திக்ரை நம்ம ஓதணும் அப்படின்னா முதல்ல நம்மோட ரப்போட அன்பு நமக்கு கிடைச்சிருது. அல்லாஹினுடைய அன்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா அனைத்து மனிதர்களுடைய அன்பும் நமக்கு இலகுவாக கிடைச்சிரும். அப்படிப்பட்ட ஒரு திக்ரு என்ன, இதை எப்போ ஓதணும், எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த திக்ரு தான் அல்லாஹும்ம கையிர்னி ஹத்தா துஹிப்புனி. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வே நீ நேசிக்கக்கூடிய வகையில் என்னை மாற்றுவாயாக. எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு திக்ரா இருக்கு பாருங்க. அல்லாஹினுடைய அன்பை நம்ம அடையக்கூடிய ஒரு திக்ராக இருக்கு. இதை திக்ரை நம்ம ஓதணும் அப்படின்னா அல்லாஹினுடைய அன்பும் கிடைக்குது. நம்ம விரும்பக்கூடிய நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த நபரோட அன்பும் நமக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை நீங்கள் இரவு நேரத்தில், அதாவது தூங்குவதற்கு முன்பாக ஒழு செஞ்சுட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து நீங்கள் 313 முறை நீங்கள் தினமும் தொடர்ந்து ஓதிட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வர்றதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் இப்போது கஷ்டத்தில் இருக்கீங்க, நிறைய பிரச்சனை சோதனையில் இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த திக்ரை ஓதுங்க. அல்லாஹினுடைய அன்பின் காரணமாக உங்களோட வாழ்க்கையவே அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக மாற்றி அமைப்பான். இதை நீங்கள் 3 நாளையில் கண்கூடாக உணர முடியும். இன்னும் நீங்கள் நினைக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய அந்த நபரோட அன்பும் உங்களுக்கு இலகுவாக கிடைக்கும். அல்லாஹாலா அவங்களுடைய உள்ளத்தை மாற்றி அமைச்சு உங்களுக்கு பிடிச்ச முறையில், உங்கள் மேலே அன்பு காட்டக்கூடிய முறையில் அவங்களோட உள்ளத்தை மாற்றுவான். எனவே இன்ஷா அல்லாஹ் யார் மேலேயாவது நீங்கள் அன்பு வச்சுருக்கீங்க, அவங்க உங்களோட அன்பை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க உங்களை வெறுக்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு வஜீஃபாவை நீங்கள் ஓதி பாருங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இன்றைக்கு பலரோட பிரச்சனை இந்த பிரச்சனை தான். நிறைய வீடுகளில் தாய் அழுகிறாங்க, இன்னும் நிறைய வீடுகளில் பிள்ளைகள் அழுகிறாங்க, கணவன் மனைவி இது போல் நிறைய உறவுகள் அழுதுட்ருக்காங்க. காரணம் தாங்கள் விரும்பக்கூடிய நபரோட அன்பு கிடைக்கல அப்படிங்கிறது தான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மேஜிக் வஜீஃபாவை மட்டும் நீங்கள் ஓதி பாருங்கள். நீங்கள் நேசிக்கிற நபர் மட்டும் கிடையாது, உங்களை வெறுக்கிறவங்க, உங்களுக்கு எதிராக செயல்படுறவங்க, குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க, இன்னும் வெளியில் இருக்கக்கூடியவங்க எல்லோருடைய அன்புமே உங்களுக்கு கிடைச்சிரும். ஏன்னா அல்லாஹினுடைய அன்பே நமக்கு கிடைக்கும் போது கண்டிப்பாக அந்த ரப்பு அனைவருடைய அன்பையுமே நமக்கு கொடுப்பான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த திக்ரை ஓதி அல்லாஹினுடைய அன்பையும் இன்னும் நாம் விரும்பக்கூடிய நபருடைய அன்பையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.